அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமார், மக்கள் அதிகார கழகம் மாநில அமைப்பு செயலாளர். தோழர்களே, நண்பர்களே, ஜனநாயக சக்திகளே, மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி ஃபாசிசத்தை வீழ்த்தும் திசை எது என்ற அடிப்படையில் ஒரு சிறு வெளியீடு கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் அதனுடைய முடிவுகள் மே 14ஆம் தேதி வந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளான ஜோசப் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை கட்சியாக வளர்ந்து இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை ஆதரித்த பல்வேறான ஜனநாயக சக்திகள் ஃபாசிசத்தை தமிழ்நாட்டில் கால்வென்று விடக்கூடாது என்று திமுகவுடைய கூட்டணியில் பங்கேற்றவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்த தேர்தல் முடிவு. அனைவருக்குமே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும், பல பேருக்கு அவநம்பிக்கையும், கோபமும், அச்சத்தையும், குழப்பத்தையும், இப்படிப்பட்ட பல்வேறான உணர்வுகளை ஜனநாயக சக்திகளுக்கு ஏற்படுத்தியது இந்த தேர்தல் முடிவு. ஆக இன்றைக்கு திமுக கூட கூட்டணியில் இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். இல்லை, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 2 ஆண்டில் மட்டும் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற தாவேகாவுடைய செயல்பாடுகள் பற்றி பல்வேறான விவாதங்கள் ஊடகங்களில், இணையதளங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜென்சி தலைமுறையர்கள், அரசியலே அற்றவர்கள் இன்றைக்கு இணையதளத்தில் வருகின்ற பொய் பிரச்சாரங்கள் நம்பியும், சினிமா கவர்ச்சியை நம்பியும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு பெரியவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். குழந்தைகளை தேர்தலுக்காக கேடயமாக விஜய் பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி பல்வேறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், பரிசீலிக்கிறார்கள். ஆக இது ஒரு புறம் இருக்கும்போதே இன்னும் சில ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு தற்கூரி என்று சொல்லப்படுகின்ற இளைஞர்கள், ஜென்சி தலைமுறைகள், அரசியலற்றவர்கள் எப்படி உருவானார்கள், அவர்களை அரசியல்படுத்த நாம் தவறிவிட்டதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி பரிசீலிக்கிறார்கள். அதே சமயத்தில் திமுக அரசு மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்தது, பல்வேறான மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்தரும், அது செய்த தவறுகளை பற்றியும் சில பேர் பேசுகிறார்கள். இருந்தாலும் முக்கியமாக இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைந்ததற்கான உண்மையான விஷயங்களை எல்லா வகைகளையும் பரிசீலித்து ஆராய்வதற்காக அனைவரும் அதை பற்றி பரிசீலிப்பதற்கு மறுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாசிச பாஜகவை கால்வென்று விடக்கூடாது என்று விரும்புகின்ற, போராடுகின்ற ஜனநாயக சக்திகளுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்குமோ, எப்படி பிஜேபியை கால் ஊன்ற விடாமல் தடுப்பார்களோ, இவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து பிஜேபியை வர விடாமல் ஆர்எஸ்எஸ்ஸை கால் ஊன்ற விடாமல் தடுத்துட முடியுமா, அப்படி பல்வேறான விதங்களில் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற நிலைமையில் இப்படி பல்வேறான வகையில் இந்த ஆட்சியை எப்படி புரிந்து கொள்வது, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை எப்படி புரிந்து கொள்வது, தமிழ்நாட்டில் பாசிச சக்தியை கால் ஊன்ற விடாமல் நாம் எந்த திசையை நோக்கி முன்னேறுவது, ஜனநாயக சக்திகள் மக்களை எப்படி திரட்டுவது பாசிசத்துக்கு எதிராக என்ற அடிப்படையில் பல்வேறான ஆய்வுகளை, தரவுகளின் அடிப்படையில் இந்த சிறு வெளியீடு கொண்டு வந்திருக்கின்றோம். இது சிறு வெளியீடு இல்லை, ஒரு ஆய்வு நூலாகவே இந்த வெளியீடு இருக்கிறது. பலவேறான ஜனநாயக சக்திகள் 5, 10, 50 அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறான பேர் வாங்கி படிக்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த விஷயம் சென்றடைய வேண்டும். இன்னும் ஜனநாயக சக்திகள் நிறைய பேர் இதை வாங்கி ஆர்வமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்பவர்கள் தொடர்பு கொள்ளவும். இந்த வெளியீட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட வேண்டியது. பாசிசத்தை வீழ்த்துவதற்காகவும், தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான ஒரு சமூக நீதி, சமத்துவத்தை படைக்க வேண்டும், மதசார்பின்மையை உருவாக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் சீர்குலைகின்ற பிஜேபியை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்தே விரட்டடிக்க வேண்டும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை என்று விரும்புபவர்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய, பரப்ப வேண்டிய நூல் இது. அந்த வகையில் அனைவரும் இதை வாங்கி படித்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.